இந்த வழக்கமான ஆக்ரோஷம், ஆவேசம் அதெல்லாம் இல்ல. ரொம்ப ஜாலி மூட்ல தான் இருந்தார். அப்புறம் என்ன, மைக்கை பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? ரொம்ப அசால்ட்டா சொன்னாரு. ஒண்ணு நம்ம அணி, தாவேகா மக்களோட இருக்கிற அணி. 2வது திமுக அதன் கூட்டணி கட்சிகள் அது. 3வது பாஜக அதர்ஸ் அப்படின்னாரு. அண்ணா திமுகவை வந்து பாஜக அந்த வளையத்துல கொண்டு போய் வச்சாரு. மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், பாஜக தலைமையில் மற்றும் பலர். தில்லு முள்ளு, அராஜகம், அக்கிரமம் இதெல்லாம் தான் திமுக உலகத்துக்கே முதலான கட்சின்ற மாதிரி அது சொன்னார். அது ஒன்ஸ் மோர்னு எல்லாம் கேட்டு ரொம்ப இது பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து திமுக என்றாலே அராஜகம் தான், அநீதி தான், தில்லு முள்ளு தான். அதனால வந்து அது வைரல் ஆயிடும்னு நான் நினைக்கிறேன். அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உணவு. எல்லாருக்கும் பிளாஸ்டிக் சேர், ஆம்புலன்ஸ் தான். அதே சேர்ல தான் அவரும் உட்கார்ந்தாரு. நீங்க திமுக கூட்டங்கள், அண்ணா திமுக கூட்டங்கள்ல போய் பாருங்க, சிம்மாசனங்கள் இருக்கும், கீழே இருக்கிறவனுக்கு பிளாஸ்டிக் சேர் தான் இருக்கும். ஆக பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்லி தத்துவத்தை, கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு ஆரம்பித்த கட்சி அது வந்து செயல்லையும் அப்படிதானே இருக்கு. அவருக்கு டான்ஸ் ஆட தான் தெரியும், டான்ஸ் ஆடுறாருன்றாங்க. அவருடைய ஃபாலோயிங் பூரா பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தானே. அதனால் அவர் வந்து ஆக்சுவலாக அவங்களோட மிக்ஸ் ஆகுறாரு. அவர் என்ன திமுக மாநாடுகளில் நடக்கிற குத்தாட்டம், ஆபாச நடனங்களையா நடத்தினாங்க. தேர்தலுக்கு முன்னையே இந்த கதினா தேர்தல் முடிந்தா என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால ரொம்ப நுணுக்கமாக அரசியலை பார்க்குறாரு விஜய்ன்றதுல ரொம்ப ரசிச்சேங்க நான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு சிட்டி பாக்ஸ் மதியானம் சார். வணக்கம் சார். இப்போ தான் 2-3 நாளைக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போனேன். திடீர்னு பார்த்தா நீங்கள் தாவேக்கா மேடையில் அந்த விழாவில் இருந்தீங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஓவராலாக அந்த விழா? ரொம்ப வைப்பாக தான் இருந்தது. ஏன்னா இளைஞர்களை சுற்றி இளைஞர்கள், இளைஞிகள் எல்லாமே இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு அந்த அவங்களுடைய உற்சாகம், அவங்களுடைய அந்த இது வந்து ஆர்வம் இதெல்லாம் நமக்கும் கொஞ்சம் தொத்திக்கும் இல்லையா? அது மாதிரி ரொம்ப நல்லா தான் இருந்தது, நிறைவாக இருந்தது. விஜய் அவர்களோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாக பேசினார், ஆனால் போட்டதெல்லாம் கொஞ்சம் வெடிகுண்டாக போட்டு போயிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப ஜோவியலாக பேசினார். இந்த வழக்கமான ஆக்ரோஷம், ஆவேசம் அதெல்லாம் இல்லை. ரொம்ப ஜாலி மூடில் தான் இருந்தார். ஆக்சுவலாக அவர் வந்ததுலேருந்தே ரொம்ப ஜாலியாக தான் இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கிராம இசையில் கூட பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர் முடிக்கும்போது இவர் முடித்த பிறகு இவர் போய் ஒரு டான்ஸ் போட்டார், நல்லா இருந்தது. ரொம்ப ஜாலி மூடில் இருந்தார். ஆனால் அரசியல்வாதி மனுஷன்தான், அரசியல்வாதியும் மக்களில் ஒருத்தந்தான் தெரிஞ்சிக்காத ஜடங்கள் வந்து அரசியல்னால் ஏதோ பெரிய மோசமான விஷயன்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் மற்றவங்கெல்லாம் இந்த பெரியசாமியெல்லாம் அவருக்கு டான்ஸ் ஆட தான் தெரியும், டான்ஸ் ஆடுறாருன்றாங்க. இது 33 வருஷம் ஒரு கலைஞர், ஒரு நடிகராக இருந்திருக்காரு, நல்ல சிங்கர், சொந்த குரல்லே பாடினவர், டான்ஸில் அவர் ரொம்ப பேர் பெற்றவர். இப்போ அவர் வந்து ஒரு விழாவில் வந்து அவர் என்ன திமுக மாநாடுகளில் நடக்கிற குத்தாட்டம், ஆபாச நடனங்களையா நடத்தினாங்க. அவர் அந்த இசையால் உந்தப்பட்டு ஒரு மகிழ்ச்சி, அவரை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கணுன்றதே பண்ணார். அதை வந்து அவருக்கு டான்ஸ் ஆட தான் தெரியும் நயினார் நாகேந்திரனும், பெரியசாமி வந்து அவருக்கு வந்து அரசியல் தெரியாதுன்னு. அதாவதுங்க ஒரு மனுஷன் வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடாதா? போலி வாழ்க்கை தான் வாழணுமா? மேலை நாடுகள்லாம் ஜனாதிபதிகள், பிரதமர்கள் பார்த்துருக்கேன். அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அவங்க சினிமாவுக்கு மனைவியோடு போவாங்க, மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இங்கே தான் நம்ம இந்தியாவில் தான் அது ஏதோ அரசியல்வாதினா 2 கொம்பு முளைச்சிடுச்சு, தனி ரகம், அவங்க மக்கள்கிட்டே வரமாட்டாங்க, ஹெலிகாப்டரில் போய் இறங்குவாங்க, அதோடு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு அந்நியப்படுத்துதல் இருக்குங்க. மக்களின் தலைவர்கள் தானே. அப்போ மக்களுக்கு இருக்கிற அத்தனை ரசனை, அத்தனை பழக்கம், அத்தனை பண்பாடும் அவங்களுக்கும் இருக்கும் இல்லை? அவங்க என்ன தே வில் நாட் பி டைவர்ஸ்டு ஃப்ரம் த ரியாலிட்டி. அப்போ
இதை கூட புரிஞ்சு கொள்ள முடியாமல் அவர் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, அவருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு, அரசியல் சக்தி, இதனால் பொறாமையில் இப்படிலாம் பேசுகிறாங்க. அது அரசியல் இல்லை, அது அரசியலற்ற ஒரு குரோதமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அவர் அரசியலை விமர்சனம் பண்ணுங்க, நான் வேணான்ல. அவர் டிஷர்ட் போடுறாரு, இல்லை ஒயிட் ஷர்ட் போடுறாரு, வேஷ்டி கட்டில், இதெல்லாமா பேச முடியும்? அதுவும் அமைச்சர்கள் லெவலில் ஒரு மாநில கட்சியின் தலைவர்ன்ற முறையெல்லாம் இவ்வளோ சீப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுறது அவங்கக்கிட்ட சரக்கு இல்லைன்றது தான் எனக்கு தோணுது. அரசியலாக அவங்கக்கிட்ட சரக்கு இல்லை, அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு திரிகிறாங்க. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆக முடியுமா? நீங்கள் ஹெலிகாப்டரில் வர்றதோ, இல்லை அவங்க சொல்கிறதுக்கு ஓகே இப்படி நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் அந்நியமாகவே இருந்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அரசியல் களத்தில் அது எடுபடுமா? எடுபடாது. அதனால தான் விஜய் அவரும் 51 வயசு தானே ஆச்சு. அவருடைய ஃபாலோயிங் பூரா பார்த்தீங்களா ஜென்சி தானே, இளைஞர்கள் தானே. அதனால் அவர் ஆக்சுவலாக அவங்களோட மிக்ஸ் ஆகுறாரு, அவங்களுக்கு ஏற்றாற்போல் அவர் நடந்துக்கிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் வெறும் பேச்சு, வெள்ளை வேட்டி அரசியல், அந்த பாரம்பரியத்தில் வர்றவங்க. அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு ஏதோ அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம் மாதிரியும், இது ஏதோ அநாகரிகமான விஷயம் மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது அவங்களுடைய, அதாவது அவங்களுக்கு தமிழர் பண்பு பற்றியோ இசை பற்றியோ கலை பற்றியோ எந்த அறிவும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. மற்றபடி விஜயனுடைய பேச்சு ஜோவியலாக ஜாலியாக இருந்தால் கூடங்க ரொம்ப பொருள் பொதித்ததாக, அழுத்தம் நிறைந்ததாக, டீகோட் பண்ணாதான் தெரியும்ன்ற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அதிமுகவை ஏன் துவக்கினார்ன்றதுக்கு ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னார். 1977 ஒரு ரேடியோவில் ஒரு இன்டர்வியூவில் எம்ஜிஆர் பேசியிருக்காரு. அப்போ அவர் சொன்னதை இவர் நினைவு கூர்ந்தார் நேற்று. அதில் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி அண்ணா அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்த அந்த நாட்காலியில் இவர் சொல்லலை, கலைஞர் தானே அதுக்கு அடுத்தது வந்தார். யார் யாரோ உட்காந்துட்டாங்க, மக்கள் ரொம்ப கண்ணீர், ரத்த கண்ணீர் வடித்தாங்க. மக்கள் கண்ணீரில் இருந்து அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி விழுந்தது. மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக உருவானது தான் அதிமுக அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னதாக அவர் பேட்டியில் இவர் குறிப்பிட்டார். அதே அங்கே அப்படி 77 சொல்லிட்டு அப்புறம் இங்கே வராரு. தமிழ்நாட்டில் இப்போவும் அதே சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு 2 வருஷம் சொல்கிறார். அதில் தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம். 2017, 2021. இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ன்றது 16ல் நடந்தது, 11ல் நடந்தது, அப்புறம் 21ல் நடந்தது. 17 எங்கேருந்து வருது? எடப்பாடி. அதான், அதாவது எடப்பாடி போன்றவர்கள், மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள், அவர் சொல்கிறது 3 பேர் தான் சொல்கிறாரு. காமராஜர் அமர்ந்தது, எம்ஜிஆர், அண்ணா, அதுக்கப்புறம் வந்தவங்களை அவர் டச் பண்ணல. இவங்கெல்லாம் இருந்த நாட்காலியில் உட்காந்துட்டு இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறாங்களே மக்களுக்கு எதிராக அப்படின்னு இப்போ மக்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்கன்றது தான் மக்கள் கண்ணீரை துடைக்க இப்போது உருவானது தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒரு அழுத்தமான பொலிட்டிக்கல் பாயிண்ட்டு தானுங்களே. இதை டீகோட் பண்ணால் தான் இவ்வளோ விஷயம் தெரியும். ஜஸ்ட் 2 இயர்ஸ் சொன்னால் அது பலருக்கு புரியாது. பட்டு அழுத்தமான பேச்சு. அதே போல் இன்னொன்று ரொம்ப நுணுக்கமாக அரசியலை அவர் பார்க்குறாருன்றதுக்கு, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் 3-4 அணி இது விடுங்க, 3ஓ 4ஓ விடுங்க அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டாக சொன்னார். ஒன்று நம்ம அணி தாவேகா மக்களோடு இருக்கிற அணி, 2வது திமுக அதன் கூட்டணி கட்சிகள், அது 3வது பாஜக அதர்ஸ் அப்படின்னாரு. அதிமுகவை பாஜக அந்த வளையத்தில் கொண்டு போய் வச்சார். அது அதிமுக காரங்களுக்கு நிச்சயமாக எரிச்சலை உண்டாக்கி இருக்கும். ஏன்னா அவங்க கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் தலைமையில் தான் அந்த கூட்டணின்னு. ஆனால் உண்மையிலேயே அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவதுன்னு இவர் எடப்பாடி சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் நடக்கிற நிகழ்வுகள் விஷயங்கள்லாம் பார்த்தா அதுக்கு பாஜக தாங்க தலைமை தாங்குது, இயக்குது. தேர்தலுக்கு முன்னையே இந்த கதினா தேர்தல் முடிந்தால் என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் ரொம்ப நுணுக்கமாக அரசியலை பார்க்குறாரு விஜய்ன்றதில்
இது ஒரு இதுங்க இந்த கூட்டணியை பற்றி அவருடைய அந்த கருத்து. அது ரொம்ப ரசித்தேங்க நான். நல்லா பரவாயில்ல, ரொம்ப நல்லா இது பண்ணுறாரு, ஸ்டடி பண்ணுறாருன்னு. சார் அந்த கூட்டணியை பற்றி நம்ம பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி கற்பனையாக ஒரு திருக்குறள் சொல்கிறேன் அப்படின்னு விஜயவர்கள் சொன்ன குரல், இன்னொரு பக்கம் முருகன் பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் விஜய் அவர்களை உள்ளே இழுத்து பாடின பாட்டு. ஆமாம் ஆமாம். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நெல்லையில் ஒரு அட்வொகேட்டு முருகனை இழிவுபடுத்தியதாக வேல்முருகன் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கு. அதாவதுங்க, அவர் விஜய் தான் வேல்முருகன்லாம் ஒன்றும் சொல்லலை. அதாவது அதாவது அவர் உக்காந்துட்ருக்காரு, நீன்னும்போது அவர் அந்த பாட்டை தான் பாடுறாரு. அவருடைய அந்த ஆக்ஷன்ஸ் மூலமாக அங்கே உட்காந்துருக்க மெயினாக அவர் விஜயை வந்து அவர் வந்து உருவகப்படுத்தி, அவர் எந்த வகையிலும் வந்து விஜய் தான் முருகன், முருகன் தான் விஜய்னு எதுவும் சொல்ல. அதாவது நீ உன் அப்படின்னும்போது அவர் கை காட்டுறது, சைகை பண்ணுறதெல்லாம் நமக்கு புரியுது. அதாவது அவர் விஜயை வச்சு தான் பேசுகிறாருன்னு. ஆனால் அது சொல்லலை. ஆமாம், ஆனால் அவர் பாட்டு வந்து முருகன் பாடல் தான். புரியுதுங்களா? அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால் அதில் வழக்கு போட்டு அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? அதாவது வந்து நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் வந்து வாழும் பெரியார்லாம் சொல்லி உதயநிதியை, அதுக்கு யாரும் தீக்காக்காரங்கெல்லாம் கேஸ் போடல. புரியுதுங்களா? அமைச்சர்கள் பேசினாங்க ஒரு பொது வெளியில், வாழும் பெரியார்னாங்க. ஏவா வேலுன்னு அமைச்சர்னு நினைக்கிறேன். அதனால் அப்போ உண்மையிலே தீக்காக்காரங்க மானம் ஈனம் ஒரு சொரணை இருந்தால், என்னடா பெரியார் ஒரு சமூக நீதி காவலர், சமூக சீர்திருத்தவாதி, அவரை கொண்டு போய் இந்த ஆள்கிட்ட இவன் உதயநிதியோட ஈக்குவல் பண்ணுறீங்களே, இதை சரியான கேஸ் போட்டிருந்தா அது கரெக்டு. இவர் முருகன் பாடலை பாடுறாரு, அவர் அந்த பை இஸ் ஆக்ஷன்ஸு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு தவிர இவர் ஒன்றும் கடவுளை யாரையும் இது பண்ணல. அதே போல் நீங்கள் சொன்னீங்க பாருங்க திருக்குறள், அது ரொம்ப ரொம்ப வைப்பாச்சு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்று தான் முதல் குறள் 1330. அந்த குறளை கொஞ்சம் இப்போ மாடர்னாக அப்படி கற்பனையாக மாற்றின திருவள்ளுவர் இன்றைக்கி இருந்தால் என்ன பண்ணுவார்னு அவர் ஒரு யோசித்து சொன்னார் பாருங்க. தில்லு முள்ளு அராஜகம் அக்கிரமம் இதெல்லாம் தான் திமுக உலகத்துக்கே முதலான கட்சின்ற மாதிரி அது சொன்னார். அது ஒன்ஸ் மோர்னு எல்லாம் கேட்டு ரொம்ப இது பண்ணாங்க. ஆனால் அதுதான் ஆக்சுவலாக வந்து திமுக என்றாலே அராஜகம்தான், திமுக என்றாலே அநீதி தான், தில்லு முள்ளு தான். அதனால் வந்து அது வந்து அநேகமாக அது வைரல் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் போக பார்த்தா 1331வது குறளாக அது ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், இப்போ எதிர்கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் விஜய் அவர்களை தாக்குற மாதிரி 2-3 திருக்குறள்லாம் ஆல்ரெடி வெளியே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அது அப்படியே கொஞ்சம் நாளைக்கு மற்றவங்க சொல்கிறதா மாறிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் விஜய் தானே ஆக்ட் பண்ணியிருக்காரு, மற்றவங்களாம் ரியாக்ட் தானே பண்ணுறாங்க. அவர் தானே அஜெண்டாவை செட் பண்ணுறாரப்பா. நீங்கள் அவர் சொல்கிறத பாணியில் நீங்கள் அவரை திட்டுறீங்கன்னா கூட அதுக்கு துவக்கம் பண்ணுறவர் அவர் தானே இனிஷியேட்டர் ஆகிறார். அப்போ தமிழ்நாடு அரசியலில் விஜய் தான் வந்து ஒரு முக்கியமான சக்தியாக மாறிட்டார்ன்றது தானே அர்த்தம். இன்னொரு பக்கம் வைக்கிற குற்றச்சாட்டுமே அதுவாக தான் சார் இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் அது இவ்வளோ மக்களுக்கு போய் வேகமாக சென்றடையுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மக்களுக்கான பிரச்சனைகள் நீங்கள் பேசலாமே, வெறும் உங்களோட புகழ்ச்சியை மட்டுமே நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்கு அவருடைய புகழை பாடிட்டு இருக்கார். என்ன புகழ்? எப்பவுமே அவர் சொல்கிறாரு, அவர் பேசும்போது சொன்னார், நான் வந்து தொண்டன், முதன்மையான தொண்டன்ற முறையில் தான் நான் வந்து இதில் கலந்துக்கிறேன் இந்த விழாவில்னு சொன்னார். ரெண்டாவது நீங்கள் பாருங்கள், சொல்லுக்கும் செயலுக்கும். நான் 3வது ரோவில் உட்காந்துட்டு இருந்தேன் நிகழ்ச்சியில். எல்லாருக்கும் பிளாஸ்டிக் சேர், ஆம்லெஸ் தான். ஆம் போட்டால் இடத்த அடிச்சிடும், ஒரு 500-600 பேர் உட்கார முடியாதுன்ற ஆம்லெஸ் தான் போட்டிருந்தாங்க. அதே சேரில் தான் அவரும் உட்காந்தார். அவர் மட்டும் இல்லை, அவருடைய நிர்வாகி எல்லாரும், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா எல்லாம் முன்வரிசையில் எல்லாரும் ஒன்றா தான். நீங்கள் திமுக கூட்டங்கள், அண்ணா திமுக கூட்டங்களில் போய் பாருங்கள், அப்படியே ஆசனங்கள், சிம்மாசனங்கள் இருக்கும். மேடையில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவனுக்கு பிளாஸ்டிக் சேர் தான் இருக்கும். ஆக பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்லி ஒரு தத்துவத்தை, கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு ஆரம்பித்த கட்சி அது வந்து செயல்லையும் அப்படி தானே இருக்கு. ஆனால் மற்றவங்க சமூக நீதி பேசுகிறாங்க,
நாங்கள் வந்து சாதியை ஒழிச்சிட்டோன்றாங்க. ஆனால் வேங்கை வயல் பிரச்சனைனா அப்படியே கண்ணை முடிக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டார் பகுஜன் சமாஜ் லீடரு, அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னா கண்ணை முடிக்கிறாங்க. இன்றைக்கும் ஆணவ கொலைகள் நடப்பதில் தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக இருக்குது. அப்போது இவ்வளோ வருஷம் நான் அதிமுக திமுக ரெண்டையுமே தான் சொல்கிறேன், இவங்க தானே ஆட்சி பண்ணாங்க. நல்லது நடந்தால் அது நாங்கள் தானே நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அந்த விசில் பற்றி சொன்னார் ஸ்டாலின் வந்து முதல்வர் சார் வந்து ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருக்கிற நீங்கள்லாம் பண்ணுறத அவங்க அமைச்சர்கள் ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணார். அது வந்து காணொலி கூட இருக்குது, தூக்கமே கெட்டு போகுது எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் பாவம் இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படியோ ஒரு நாள் நல்லா அசந்து தூங்குவார் இல்லையா, அவர் தூங்கும்போது அவர் தூக்கத்துலேருந்து எழுப்பி எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடணுன்னா விசில்னுவார். அது அர்த்தம் என்னென்னா மீனிங் அப்படியே எடுத்துக்கூடாது. அவருக்கு விஷயம் தெரியாதா, அவர் வந்து திமுக சின்னத்தை விட்டுவிட்டு தாவேக இல்லை. அது என்னென்னா அவங்க அவ்வளோ அப்சஸ்டு வித் விஜய், அப்சஸ்டு வித் டிவிக்கு. அதாவது எப்போவுமே இந்த நினப்பு தான், இந்த சின்னம் இந்த அந்த நினப்புலேயே இருக்கிறதால ரைட் விசில்னு வரன்றத ஒரு ட்ராமாட்டிக்காக சொன்னார் அவர். ஆனால் இதெல்லாம் மாற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் என்ன விசிலுக்கு ஓட்டு போட போகிறாரா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு. அதாவது எல்லாமே லிட்ரலாக பார்க்கக்கூடாதுங்க எப்பவுமே. அதை வந்து என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு நான் நேற்றே அதை சொன்னேன் ஒரு நேர்காணலில். ஸ்டாலின் வந்து ஒன்றும் மறந்தும் கூட அவர் கை வந்து வேறு சின்னத்துக்கு போகாது, அது தெரியாத இவர் பேசலை. அதாவது அந்த அளவுக்கு அப்சஸ்டாக இருக்காங்க எல்லாம். சதா இந்த விஜய் தாவே எப்படி இவனை இது பண்ணுறது, அவன் சின்னம் எப்படி சீக்கிரம் போயிடுமே எல்லாருக்கும். சரி, அதை தான் கொஞ்சம் அவர் ட்ரமாட்டைஸாக ஒரு இதுவாக உருவகப்படுத்தி சொல்கிறார். அப்படி தான் எடுத்துக்கணும். என்னை பற்றியே நினச்சிட்டு ஒரு வார்த்தை விட்டார் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களான்னு தெரில. நானே சினிமா விட்டேன், நீங்கள் ஏன்பா அதை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு, சினிமான்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அதே போல் அவர் வந்து நல்லா தன்னையும் எம்ஜிஆரையும் அப்படி பொசிஷன் பண்ணுறாரு எல்லா இடத்துலையும். இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் அரசியல்வாதி, அவர் 20 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தார், திமுகவில் பயணித்தார், அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குதுன்னு பேசுகிறவங்க தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அட்டக்கத்தினாங்க, கவர்ச்சியை நம்பி போகிறாங்க, அவருக்கு அரசியல் தெரியாதுன்னாங்க. இன்றைக்கி சக்கரம் சுழலுது எனக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி எம்ஜிஆரை வந்து வாழ்த்துறவங்கெல்லாம் எம்ஜிஆர் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பேசுனாங்க அப்படின்றத ரொம்ப நல்லா நயமாக பேசினார். ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது நேற்று பேச்சு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.